ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து இலகுவாக கற்றுக்குன்ற ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சாட் ஜிபிடின்றது ஏஐலே ஒரு ஃபேமஸான டூல் தான். இப்போ நம்ம அதுக்கான சைடுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு சாட் ஜிபிடி நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இதுதான் சைட். இப்போ இதுக்கு நீங்கள் போயிடலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போகலாம். ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதில் ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்கிற நேரம் இப்போ நான் வந்து ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கலாம். சி எடுத்துக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ்லாம், பிஹெச்பி எடுத்துக்கலாம், .NET எடுத்துக்கலாம், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கோடிங்கில் ஸ்டக் ஆகிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஜாவாவில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே, லேபல், ட்ரீ வியூ, லிஸ்ட் வியூ, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஜாவாவில் உள்ள ட்ரீ வியூ சம்மந்தமாக எனக்கு ஒரு எப்படி நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் ஒருத்தவங்க எனக்கு வந்து நான் ப்ரோக்ராமிங் நம்ம டியூட்டர்ஸ் பண்ணிட்டு நான் ப்ரோக்ராமிங் செஞ்சுட்டு போகிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் தெரிவிப்பாங்க. இந்த ஜாவாவை பயன்படுத்தி ட்ரீ வியூவில் எப்படி நம்ம நோட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது MySQL வந்து டேட்டா வந்து MySQLோட எப்படி ஜாவாவில் வந்து ட்ரீ வியூவை கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த Chatgpt மூலமாக நமக்கு ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ நான் வந்து ஜாவா ட்ரீ வியூன்னு நீங்கள் அடித்தாவே உங்களுக்கு அழகாக அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் அடித்தோடனே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் பாருங்கள் டக்குன்னு டைப் பண்ணிட்டு போகுது. ஓகே, இப்போ ட்ரீ வியூனா என்னன்றதை மேலே அவங்க எழுதியிருக்கு. ரைட். இப்போ எழுதிட்டு பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு நோட் ஒன்று இருக்குது. இந்த நோட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ரைட். இப்போ ஜாவா ட்ரீ வியூனா என்ன, இப்போ ட்ரீ இந்த நோட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரீ வியூ எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள்னு அது செஞ்சு கொடுக்குது. ஒரு கோட் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கோடில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளாக அந்த கோடில் வந்து எழுதி காட்டுது. ரைட். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லையும் நீங்கள் விளங்கிக்கலாம். ரைட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு விளங்குப்படுத்தி உங்களுக்கு காட்டுது. இந்த எக்ஸாம்பிள் வி ரைட் டிஃபால்ட் ட்ரீ மாடல்னா என்னன்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வர்ணனை கொடுக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து உங்களுக்கு ட்ரீ வியூ, அதாவது ட்ரீ வியூன்றது வந்து நம்ம ஒரு நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ ட்ரீ வியூன்னு அடிச்சிங்கனாவே ட்ரீ வியூ ஜாவான்னு அடித்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட். இந்த மாதிரி ஒரு ட்ரீ வியூவில் இருக்கும். இப்போ டேட்டா வந்து ரைட். இப்போ இந்த ட்ரீ வியூவில் டேட்டா இருக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீ வியூவில் டேட்டா காட்டப்படும். இப்போ இதுதான் இந்த ட்ரீ வியூ. ரைட். இப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக கற்றுக்கிற நேரம் உங்களுக்கு இந்த Chatgpt வச்சே நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே பாருங்க நிறையா உங்களுக்கு காட்டியிருக்கு. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து நார்மலாக சின்ன எக்ஸாம்பிள் தாங்க இருக்குது. இப்போ எனக்கு வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி எப்படி இந்த ட்ரீ வியூ ப்ரோக்ராமை வந்து நம்ம நோட்ஸாக பிரித்து எப்படி நம்ம செய்கிறதுன்றதை பார்க்குறத நமக்கு ஈஸியாகனா போட்டுக்கலாம். ஜாவா ட்ரீ வியூ MySQLன்னு நீங்கள் போட்டு Chatgptல சர்ச்சை கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சர்ச் ரிசல்ட் வந்து இந்த இங்கே பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஜாவாவில் டேட்டா பேஸ் செட்டப் பண்ணுறதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த டூல் வந்து எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இதை கற்றுக்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரைட். இப்போ வந்து நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதோட பாருங்கள் ஸ்பீடாக வந்து நமக்கு அந்த ட்ரீ வியூவை பற்றி என்னன்றது ட்ரீ வியூ ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அதில் எப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுனாவும் அதை விளங்கப்படுத்துது. இல்லை பாருங்கள் எப்படி நீங்கள் MySQL டேட்டா பேஸை செட்டப் பண்ணுறீங்கலேருந்து எல்லாமே இல்லை காட்டுது. அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுது. பாருங்கள் கோட்ஸ். ரைட். முதல்ல வந்து ட்ரீ வியூவில் வந்து நம்ம சும்மா ஜாவா ட்ரீ வியூ ஒன்று எப்படி நம்ம எழுதுறதுன்னு சொல்லி சும்மா பார்த்தோம். இப்போ டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதையும் பாருங்கள் அழகாக இது காட்டியிருக்கு. ஓகே, இதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஜாவாவில் வந்து ஒரு CRUD அப்ளிகேஷன் ஒன்று எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்குறதுனா இப்போ நம்மளாம் நீங்கள் ஜாவா வந்து முதல்ல வந்து இப்போ வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அட்வான்ஸாக கற்றுக்க போகிறது வந்து ஜாவாவில் வந்து CRUD அப்ளிகேஷன் ஜாவா டேட்டா பேஸோடு தான் கடைசியாக வந்து JDBC கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம ஜாவாவில் இந்த ட்ரீ வியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய இந்த பேங்கிங் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு வந்து இந்த ட்ரீ வியூ சம்மந்தமான எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். இப்போ அந்த மாதிரிலாம் செய்கிற நேரம் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் இந்த Chatgpt வந்து நமக்கு உபயோகமாகவே இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ஜாவா CRUDன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ரைட். இப்போ பாருங்கள்
ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எழுது க்ரெட்னா என்னன்றது ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ரெட் சம்மந்தமாக இங்கே நான் வந்து பாருங்கள் ஒரு எல்லாம் எழுதிட்டு ஃபுல்லாக க்ரெட் சம்மந்தமாக ஜாவாவில் க்ரெட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு கோட்ஸை வந்து கீழே எழுதி விளங்கப்படுத்துது பாருங்கள். சிம்பிளாக கோட்ஸ் எழுதி விளங்கப்படுத்துது. ரைட், இங்கே பாருங்கள். ரைட், இப்போ இந்த அளவு அழகாக, அதாவது இந்த கோட்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான கோட்ஸுங்க. இந்த கோட்ஸ்லாம் பாருங்கள் அழகாக எழுதி வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்துங்க ஜாவா க்ரெட். இப்போ ஜாவா, இப்போ நம்ம அடுத்த இதை பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்தது நம்ம என்ன கற்றுக்க போகிறது, உங்களுக்கு என்ன டாபிக் நீங்கள் கற்றுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுக்கலாம் இங்கே. ரைட், இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேசஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிளேசஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னாவும் இங்கே நான் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கான ரிசால்ட்டுங்கன்னா எடுத்துக்கணும். ரைட், இப்போ நான் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் சம்மந்தம் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா ஜாவாவில் வந்து எப்படி ஒரு லிஸ்ட் வியூ ஒன்று எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, ட்ரீ வியூ மாதிரியே லிஸ்ட் வியூ. இப்போ ஜாவா லிஸ்ட் வியூன்னு போடுங்க. இப்போ ஜாவா லிஸ்ட் வியூன்னு போட்டிங்கன்னா இப்போ லிஸ்ட் வியூவையும் பாருங்கள் அதில் எடுத்துக்காட்டுது. இப்போ இந்த ஜாவா வந்து லிஸ்ட் வியூன்ற நேரம் நமக்கு ஜாவா எஃப்எக்ஸ் தான் இப்போ வந்து ரொம்பவே நம்ம ஸ்விங் அப்ளிகேஷனோட இப்போ ஜாவா எஃப்எக்ஸ் தான் பயன்படுத்தலாம் ரொம்பவே ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதுறதுனால. இப்போ அதனால் இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து அது ஸ்விங் ஜாவா வந்து ஜாவா எஃப்எக்ஸோட எக்ஸாம்பிள் ஒன்று அது போடுது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன எழுத போகிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற நேரம் சொல்லணும். இது என்னடா வித்தியாசமாக வந்திருக்கேன் நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ ஜாவா லிஸ்ட் வியூனா இப்போ நம்ம ஜாவா ஸ்விங் லிஸ்ட் வியூன்னு கொடுப்போம். ஜாவா ஸ்விங் லிஸ்ட் வியூ. இப்போ நீ ஸ்விங் அப்ளிகேஷனா இல்லைனா ஜாவா எஃப்எக்ஸாக வந்து நீங்கள் சொல்லணும். ஜாவா எஃப்எக்ஸ்னால் இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஜாவாவில் வந்து நம்ம ஸ்விங்கை பார்க்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப அழகாகவே செய்யலாங்க ஜாவா எஃப்எக்ஸில். அது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் ஜாவா எஃப்எக்ஸ் வந்து. ரைட், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்விங் அப்ளிகேஷனை பற்றி செய்ய தெரியும். ஜாவா எஃப்எக்ஸ்ன்ற நேரம் அது என்னது டெஸ்க்டாப்பாக வெப் அப்ளிகேஷன். ரைட், அதுவும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கான வேலைகளை செஞ்சுட்டு கொள்ள முடியும். ஜாவா ஸ்விங் அப்ளிகேஷனோட பார்க்க ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் அழகாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்விங் அப்ளிகேஷன் பற்றி ஒரு எழுதிட்டு ஸ்விங் அப்ளிகேஷன் என்னன்றதை சும்மா எழுதிட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் வியூ சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜாவாவில் வந்து ஸ்விங் அப்ளிகேஷன் சம்மந்தமான லிஸ்ட் வியூவை வந்து இங்கே அதை எடுத்து கொடுக்குது. ரைட், ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து இதை வச்சே நீங்கள் வந்து இதை வச்சே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ரைட், இப்போ நான் எழுதுது ரைட், இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து ஜாவா எஃப்எக்ஸில் சம்மந்தமாக ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் செய்யணும். ஜாவா எஃப்எக்ஸ். இப்போ நான் வந்து சும்மா ஜாவா எஃப்எக்ஸ் நினைக்கிறேன். ஜாவா எஃப்எக்ஸ் க்ரெட். ரைட், இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இதுலேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதுலேயே நிறைய விஷயம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வச்சே நீங்கள் வந்து இப்போ நிறைய விஷயம் ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு அழகாக பாருங்கள் ஜென்ரேட் பண்ணி காட்டுது கோட்ஸ். ஓகே, ரைட் ரைட், அது முதல்ல வந்து நீங்கள் ஜாவா எஃப்எக்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கான நிறையா விஷயங்களை வந்து இதுலேயும் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அந்த அளவில் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பாருங்கள் இந்த டூல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ ஜென்ரேட்டட் டூல், அதாவது ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுங்க. ரைட், இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரிவ்யூ சம்மந்தமான நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. ரைட், இப்போ நான் வந்து ஜாவாவில் வந்து லிஸ்ட் வியூ வந்து சும்மா நான் லிஸ்ட் வியூனா என்னன்னு பார்த்தேன். லிஸ்ட் வியூ வந்து ஜாவா ஸ்விங் லிஸ்ட் வியூன்னு போடுவோம். ஸ்விங் லிஸ்ட் வியூ அது வந்து MySQLோட எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்ப்போம். MySQLன்னு அடிச்சுட்டு இல்லைன்னா அடிக்கிறேன். இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க MySQL லைப்ரரி எப்படி ஜாவாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ விஷயத்தையும் இது சொல்லுது. ஓகேயா, சொல்லிவிட்டு கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கான கோட்ஸையும் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணி காட்டுது. ரைட், இப்போ இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரோக்ராமிங் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ரைட், இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் லேர்ன் பண்ணுறீங்க அந்த லாங்குவேஜ் சம்மந்தமாக நீங்கள் இந்த Chatgpt மூலியமாக ஒரு ஹெல்ப் ஒன்று எடுத்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டே போகலாம். ஓகே, நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் செய்ய இருந்தால் கூட இதில் நீங்கள் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் மாதிரி தான் நம்மளுக்கு. ரைட், நம்மளுக்கான ஹெல்ப்புகளை வந்து இதுக்கிட்ட கேட்டுக்கிட்டா நமக்கு வந்து இது கொடுக்கும். ரைட், இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இந்த ChatGPT மூலியமா நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கு இந்த டூல் ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.